ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 347 பார்க்க போகிறோம். எடுத்ததும் சிவல்ரி ரிமைண்ட்ஸ் த ட்ரைட்டர்ஸ் ஜாம்பி ப்ரொடெக்ட்ஸ் நாமின்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. வைல்ட் ஜாம்பிஸை 3 போட்டு பொழந்து எடுக்கும். ஈவன் பேண்டாலாம் ஸ்பைக் பாலை வச்சு அடிக்கும். அதை 2ஆவே பொழந்துட்டு இருக்கும். 3 பாண்டாலேருந்து மற்ற வைல்ட் பீஸ்ட் வரைக்கும் எல்லாமே. ஆமா, புதுசா வந்துட்டு இப்போ உனக்கு என்னடா, என்ன நம்ம மாஸ்டரோட கட்டுப்பாட்டு பேச்செல்லாம் மீற போறியா? புதுசா வந்து உனக்கும் எங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நீ எதுக்காக மாஸ்டருக்கு பிடிக்காதுன்னே தெரிஞ்சு இந்த மாதிரியான வேலையை பாக்குறேன்னு கேட்பாங்க. ஒரு வைல்ட் பீஸ்ட்லாம் ஆள் பார்க்க குட்டியா இருக்கான். இவனோட பவர் என்ன ஒரு ஜெனரலுக்கு ஈக்குவலா இருக்குன்பா. இருந்துட்டு என்னோட பவர்ங்கிறது சுழற்சி, அது பொங்கி எழுந்துட்டு இருக்கு. அந்த புயல் சக்தி எனக்கு வரது காதல்ல இருந்துன்பா. இந்த வார்த்தைகள்லாம் கேட்டதுமே நாமி உசாப் கிட்ட, டேய் இந்த நாய் பெண்குயின் இருக்கே, இது பேசுற வார்த்தைகள்லாம் நோட் பண்ணி என்ன, இந்த வார்த்தைகளை இந்த மாதிரி பயன்படுத்துறது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தன் தான், அது சாஞ்சின்ட்டு. இது சாஞ்சியா இருக்குமோன்பா. உசாப் எதுக்கு டவுட்டா எடுத்துட்டு குழப்பிக்கிட்டு, அடே நாய் மண்டையோட இருக்க பெண்குயின், நீ சாஞ்சியா இல்ல உனக்கு சாஞ்சியா தெரியுமான்னு கேட்பான். அவன் வந்துட்டு நாத்தம் முடிச்ச பைரட்ஸ், நீங்க வாய முடுங்கடான்ட்டு வந்து உதைக்க ஆரம்பிச்சிருப்பான். எஸ் ஆனா போதுன்ட்டு உசாப்பன் சாப்பர் இந்த பக்கம் வந்து விழுந்திருப்பானுங்க. சாப்பர் எல்லாம் பீதியில இருப்பான். உசாப் பார்க்க போனா அவன் நம்ம எதிரிதான் போல என்பான். திடீர்னு அந்த பக்கம் பார்த்தா மரங்கள் சாயற போல இருக்கும். என்னாச்சுன்ட்டு உசாப்பன் சாப்பர் பாப்பாங்க. பார்த்தா லோலாவும் அப்சலாமும் வருவாங்க. அப்சலாம் லோலா நில்லுன்ட்டு ஓடி வருவான். உசாப் பண்ணி பேரு லோலாவான்பான். அப்சலாம் அடியே நில்லுடின்னு கத்தவான். லோலா முடிஞ்சா பிடிங்க பாக்கலான்பா. அப்சலாம் கடுப்பாயிட்டு, ஏ பீஸ்ட் நான் சொல்றது உனக்கு புரியலையான்னு கத்தவான். அப்படின்னா பிரின்சஸ தூக்குறக்கான சத்தியத்தை பண்றான்ட்டு லோலா ஜம்ப் அடிச்சிருப்பா. அப்சலாம் மேல விழுந்து சுத்தி புழுதியா இருக்கும். உசாப்பன் சாப்பருக்குலாம் ஒன்னும் புரியாது, என்னடா பண்றானுங்கன்ட்டு பாப்பாங்க. அப்சலாம் ஒரு மாதிரி மூச்சு விட முடியாம ஒரு மாதிரி இரும்பிட்டு மேல பாக்குறப்ப லோலா அவன் மேலதான் ஏறி வந்திருப்பா. என் மேல உனக்கு என்ன அவ்வளவு வெறியான்ட்டு கிஸ் பண்ண வருவா. அப்சலாம் அடியே நான் எங்கேஜ் ஆனவன், நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவன், என்கிட்ட ஏன் இப்படி பண்றேன்பா. அவ எனக்கு எதுவும் கேட்கலையே, என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமான்ட்டு. அப்ப இந்த வாங்கிட்டு முத்தம் கொடுப்பா. பார்த்தா தரையிலேயே பொத்தல் விழுந்த மாதிரி இருக்கும். அப்சலாம் அதை பார்த்துட்டு, ஏய் கிஸ் பண்ண பாக்குறே கொல்ல பாக்குறே அடின்பா. லோலா என்ன வெக்கமான்னு கேப்பா. அப்சலாம் நான் பேசுறத காது கொடுத்து கேளேன்பா. லோலா என்ன கிஸ் வேணுமான்ட்டு, எப்படி நீ மறுக்காத தவிர்த்துருன்ட்டு ஐ லவ் யூன்ட்டு கிஸ் பண்ணுவா. முடிஞ்ச அளவுக்கு அப்சலாம் தப்பிச்சுக்கிட்டு என்ன போக விடுறேன்ட்டு கத்துவான். உசாப் பார்த்துட்டு இவங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் அன்பா. சாப்பரம் எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலையேன்பா. இதுக்கப்புறம் லோலா கொஞ்சம் சோர்வாயிருப்பா. கம்மனு இப்படி பண்றதை விட்டுறேன்பா. அப்சலாம் அதை நான் சொல்லணும்பா. லோலா அப்ப என்ன கட்டிக்கன்ட்டு சர்ப்ரைஸ் கிஸ்ன்ட்டு முத்தம் கொடுப்பா. அப்சலாம் ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாயி தூக்கி வீசியிருப்பான். உசாப் பார்த்து பயந்திருப்பான். ஏன்னா அவன் நேரம் நாமி இருக்க இடத்துக்கு போய் விழுந்திருப்பா. லோலா நாமியை பயங்கரமா திட்டிட்டு, என் பொக்கிஷமான என் ஆளு அப்சலாம தூக்கிலான்னு பாக்குறியா, இரடி நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன்பா. உசாப்பன் சாப்பர் ஐயோ நாமின்பாங்க. அப்சலாமும் கடுப்பாயிருப்பான், கேட்பர்க்லரை விட்டுருன்னு. நாமி நான் பைரட் தான், ஆனா இப்ப வரைக்கும் எதுவும் திருடலின்பா. லோலா நீ திருடுன அப்சலாமோட இதயத்தை கொடுத்துருன்ட்டு உன்னை 2ஆ விட்டு இதயத்தை நானே எடுத்துக்கிறேன்பா. உசாப் சாப்பர்லாம் பதறி இருப்பாங்க. பார்த்தா 3 வந்து அந்த லேடி மேல விரல் கூட பட விட மாட்டேன்ட்டு தடுத்திருப்பான். லோலா என் வழியில குறுக்க வராதுன்ட்டு தாக்குவா. பார்த்தா அந்த 3 நேரா அந்த அடியை வாங்கின போல இருக்கும். இந்த ஒரு இம்பாக்டே ரொம்ப பயங்கரமா இருக்கும். உசாப்ப எதுக்கடா இப்படி அடி வாங்கினேன்பா. 3 எந்திரிச்சவன் நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நான் ஃபீமேல்ஸ் மேல என் காலை நீட்ட மாட்டேன்பா. சாப்பரண்ட் உசாப் நீ உண்மையாலுமே ஜென்டில்மேன் தாயான்ட்டு பாராட்டுவாங்க. உசாப்ல இதை உமனா பாக்குறே ஜென்டில்மேன் தான் நீன்பா. லோலா என்னடா சொன்னேன்ட்டு கடுப்பாவா. திடீர்னு நாமி ஐயோ உசாப்பு சாப்பர் காப்பாத்துங்கடான்பா. உசாப் சாப்பர் திரும்பி பாக்குறப்ப அவ பறக்கிற போல இருக்கும். ஏய் உன்னால பறக்க முடியுங்க சொல்லவே இல்லையேன்பானுங்க. நாமி அடே என்ன கிட்னாப் பண்ணிட்டு போறாங்கடா, வந்து காப்பாத்துங்கடான்பா. இதுக்கப்புறம் டே இன்விசிபிள் நாயே என்ன விட்றான்னு சொல்லிட்டு தட்டுவா. இதுக்கப்புறமா பாத்ரூம்ல வச்சு அவன் அசால்ட் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்த யோசிச்சுட்டு அப்ப வந்து அதே ஆளான்ட்டு யோசிப்பா. அப்சலாம் இங்க பாரு, உன்னை கட்டிக்க போறவன் நான் தான். அவன் ஃபியூச்சர் ஹஸ்பண்டோட பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்க, என் பேரு அப்சலாம்பா. அண்ட் அவனோட ட்ரூ ஃபார்முக்கு வருவான். நாமில அந்த பாயிண்ட்ல வெறியா இருப்பா. ஒரு காஜி பிடிச்ச அனிமலுக்கு தினம் ஒரு பேபி மாதிரிலாம் வந்து என்னால வாழ முடியாது, என்ன அந்த பாத்ரூம்ல வச்சு மேல கீழே வரைக்கும் பார்த்துட்டு இப்ப பெரிய ஆம்பளமாய் வந்தா உன்னை விட்டுருவானாடான்ட்டு தண்டச்சார்ஜ் அட்டாக் வச்சுட்டு தப்பிச்சிருப்பா. நாமி ரொம்ப மூச்சு வாங்கி உட்காந்துட்டு இருப்பா. உசாப் வேகமா ஓடி வந்தவன் நாமி சீக்கிரம் எந்திரின்ட்டு எழுப்பி விட்டு நம்ம சீக்கிரம் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போய் ஆகணும்பா. இதுக்கப்புறம் 3 பேரும் ஓடுறப்ப நாமி ஏன்டா அவ்வளவு பெரிய தண்டச்சார்ஜ் கொடுத்துருக்கேன், அவன் என்னடா அப்படியே நிக்கிறான்பா. உசாப் அவனை பார்த்தா நார்மலாவா தெரியுதுன்பா. அப்சலாம் மனசுக்குள்ள என் உடம்புக்குள்ள ஒவ்வொரு நரம்பு வெடிக்கிற போல இருக்கு, அப்படியே ஜிவ்வுன்னு ஏறுது. ஒருவேளை இந்த உணர்வு தான் காதலான்பா. லோலாங்க நாமியை கொள்ள சேஸ் பண்ணுவா. வைல்ட் பீஸ்ட் இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து குழம்பி போனாலும் பெரோனா சாமா வந்தா நம்மள கொன்னு போட்டுருவாங்க. என்னதான் அப்சலாம் இங்க இருந்தாலும் அந்த 3 பேத்தையும் பிடிக்க வேண்டியது நம்ம வேலை, நம்ம தான் செய்யணும்பாங்க. அந்த பொண்ணு திரும்ப பிரச்சனையில மாட்டிக்கும் போலயே. ஆனா என்னன்னே தெரியல, ஏதோ சில காரணங்களால எனக்கு அந்த பொண்ணை காப்பாத்திட்டே இருக்கணும்ங்கிற போல இருக்கு. ஆனா இந்த உடம்பு ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கு, என்னால எதனால என் உடம்ப நகர்த்த முடியலன்பா. இதுக்கப்புறம் எல்லா வைல்ட் பீஸ்டுமே ஓடுறப்ப அப்சலாம் வார்னிங் கொடுப்பான். இந்த மாதிரி மத்த 2 பேத்த என்ன வேணா பண்ணிக்கங்க, அந்த பொண்ணு என்னது அவ மேல உங்க விரலும் கூட படக்கூடாதுன்பா. எல்லாரும் காஜி சலாம் நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியுமா,
எல்லாத்தையும் மூடிட்டு போயிரு, நாங்க பெரோனும் சாமாவோட வார்த்தையை தான் கேட்போம், நீ தேவையில்லாம உன் மூக்க இங்க கொண்டு வந்து நுழைக்காதேன்பாங்க. அப்சலாம் எல்லாத்தையும் நிக்க சொன்னான்டான்னு கத்துவான். எல்லாருக்கும் படப்படன்னு வேத்து நின்றுவானுங்க. அப்சலாம் இங்க பாருங்க, அந்த பொண்ணு மேல உங்களோட விரல் பட்டான் கூட ஒவ்வொருத்தனும் என்னோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியது வரும். எனக்கு தெரியும்டா, நீங்க பெரோனோவோட டொமைன் கீழே தான் வருவீங்க, ஆனாலும் என்ன பகச்சுக்கிட்டா என்ன ஆகணும் தெரியும்லன்பா. 3 இங்க வரும். அப்சலாம் பார்த்துட்டு யாரா நீன்பா. 3 ஒன்னா அந்த பொண்ணை நான் தொட விட மாட்டேன்பா. அப்சலாம் டே யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதான்பா. சுத்தி இருக்க வேர்ல்ட் பீஸ்டுமே கம்முன்னு வாய் அடக்கிட்டு டே புது பையா இந்த வேலையை பார்க்காதேன்பாங்க. அப்சலாம் கையை நீட்டும் போதே சுத்தி இருக்க வேர்ல்ட் பீஸ்ட் எல்லாம் பயப்படுவாங்க. பார்த்தா அப்சலாம் அசைஞ்சிருக்க கூட மாட்டான். ஏதோன்னு 3 பயங்கரமா தாக்கணும் போல இருக்கும். என் கோவத்துக்கு ஆளாகாதீங்கன்னு நான் தான் முன்னாடியே வார்னிங் கொடுத்தேன்லன்பா அப்சலாம். இதுக்கப்புறம் உசாப் சாப்பரன் நாமிய லோலா துரத்துறத காட்டுவாங்க. உசாப் அவ துரத்திட்டு வர்றது ஒன்னேன்பா. நாமி அது எனக்கும் தெரியுது, ஆனா எதுக்குன்பா. உசாப் எனக்கு ஒரு ஐடியா, பேசாம பிரிஞ்சு போயிடலாமான்பா. நாமிக்கு என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சிடும். மண்டையிலே கொட்டி இதயம் இல்லாதவனே, இப்படி நம்பி மாட்டி இருக்கப்ப விட்டு போறதான் ஐடியா வாடான்பா. சாப்பர் இந்த பண்ணியை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்பா. நாமி இந்த பாயிண்ட ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சிருப்பா. சாப்பர் நாமின்ட்டு பேனிக் ஆயிருப்பான். உசாப் எங்களை ஒரு கேடயம் போல பயன்படுத்திக்கிட்டீங்களேன்பா. ஒரு கட்டத்துல 2 பேர்த்தோட காலை எதுலயோ தட்டி அப்படியே விழுந்திருப்பானுங்க. சாப்பர் அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சது, நான் போய் சேர்றேன்பா. உசாப் நான் செத்துட்டா என்னோட இறுதி அஞ்சலியா, என் சாம்பலை மட்டும் ஈஸ்ட் ப்ளூல கொண்டு போய் சேர்த்துருங்களேன்ட்டு ஃபேர்வெல் சொல்லுவான். லோலா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்ட்டு நாமி ஏதா சேஸ் பண்ணுவா. உசாப் என்னடா நடக்குது இங்கேன்பா. சாப்பர் நம்ம பொழைச்சிட்டமான்பா. உசாப் நாமியை தாண்டி அவ வேற யார் மேலையும் கண்ணு வைக்கல போலேன்பா. 2 பேரும் அப்பாடா இப்பதான்டா பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குன்பானுங்க. டக்குன்னு ஐயோ நாமின்பானுங்க. இதுக்கப்புறம் நாமி சைடுன்னு பார்த்தா லோலா கத்தியை வச்சு ஃபைட் பண்ணிட்டு அப்சலாம திருப்பி கொடுத்துருன்பா. நாமி அதுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்ட்டு அவளோட பர்ஃபெக்ட் கிளைமேட் ஆக்ட வச்சு ஃபைட் பண்ணலான்னு பாப்பா. பட் லோலாவை சமாளிக்கிறது அவ்வளோ ஈஸியா இருக்காது. உசாப்பன் சாப்பர் கரெக்ட் டைமுக்கு காப்பாத்த வந்திருப்பாங்க. 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு அவளை சமாளிச்சுட்டு நாமியே தப்பிச்சுப்போன்னு சொல்லுவாங்க. லோலா அடியே நெல்றி வரன்ட்டு வேகமா சேஸ் பண்ணுவா. சாப்பரன் உசாப் நாளையுமே அவளை தடுக்க முடியாது. 2 பேரும் இவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு கத்துவாங்க. இதுக்கப்புறம் பிராங்கி அண்ட் ராபின் சைட் காட்டுவாங்க. பிராங்கி சாஞ்சி அண்ட் ஜோரோவை யோசிச்சுட்டு லூஃபிய பண்ண அதே வேலை தானே அவங்களுக்கும் பண்ணிருப்பீங்கன்பா. மங்கி சிரிச்சுட்டு ஆமா கரெக்டா கெஸ் பண்ணிட்ட, எப்படி பார்த்தாலும் அந்த விஷயம் உனக்கும் தான் நடக்க போகுது. பின்னால வர சாகாத ஜாம்பி ஜென்ரல்ஸ் கிட்ட மாட்ட போறீங்க, இல்ல எங்கிட்ட காலியாக போறீங்கன்பா. பிராங்கி எங்க 1000 சனியை மாட்ட வச்ச வெப்ப நீ தானே கிரியேட் பண்ணிருப்ப, ஏன்னா உன் சைஸை பார்க்கும் போது அவ்வளவு பெருசா பின்ன முடியும்னு தெரியுது. ஆரம்பத்துல இருந்து எங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க தானன்பா. அந்த மங்கியும் சிரிச்சுக்கிட்டே ஆமா ஆமா அந்த த்ரில்லர் பார்க்ல ஒளிவு மறைவுல இருக்குன்பா. பெரோனோவோட கோஸ்ட் தான் நெட்வொர்க்கிங்ல உதவச்சுன்பா. ராபின் கொஞ்சம் அமைதியா பேசுவா. உன்னோட அந்த பெரிய கதைகள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணவும் தானே. குரங்கு ஏதாவது சொன்னையான்ட்டு கேட்பான். பிராங்கி அப்ப அது வெறும் ஷோக்கு மட்டும் தானான்பா. ராபின் பின்னால வர ஜாம்பி ஜென்ரல்ஸை பார்த்துட்டு பிராங்கியை கூப்பிடுவோம். இதை நான் பாத்துக்கிட்டுமான்னு கேட்பான். ராபினும் முடிச்சு விடுன்பா. பிராங்கி நிக்கிற போஸ பார்க்கும் போது மங்கி என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடே அடே அப்படி இது பண்ணி தொலைஞ்சிடாதேங்கும். பிராங்கி பிரிட்ஜை உடச்சு விட்டுருப்பான் கூப்டே வெண்ட் மூலமா. மங்கில பிரிட்ஜை கொலாப்ஸ் பண்ணி விட்டு தப்பிக்கிறீங்களா, இதெல்லாம் சீட்டிங்கும். ராபின் இது கொஞ்சம் வயலண்டா போகுதுன்பா. அந்த மங்கில விளம்போது கதரும். பிராங்கியுமே ரொம்ப பயங்கரமா தான் விளப்பவான். ராபின் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ரெக்க கொண்டு வந்திருப்பா. பிராங்கிய புடிச்சுக்கும் போதெல்லாம் பிராங்கி உன்னால பறக்க முடியுமா மச்சின்பா. ராபின் 5 நிமிஷத்துக்கு தான் முடியும்ட்டு ஒரு மாதிரி திணறுவா. பிராங்கி ஸ்ட்ராங் ரைட் பண்ணிருப்பான். 1 நிமிஷம் மட்டும் ஹோல்ட் பண்ணேன்னு கேட்பான். ராபினால சுத்தமா முடியாது. பிராங்கி ரிட்டர்ன் ஆகிறது சீக்கிரமாகணும்னு நினைப்பான். ராபின் சிம்பிளா அவன் மேல ஏறி ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிருப்பா. பிராங்கி நேரா போய் செவுத்துல மோதி இருப்பான். இதுக்கப்புறம் மொத்த பேரும் காலியானதை பார்த்துட்டு ராபின் ரொம்ப மூச்சு வாங்கிட்டு பிராங்கி உண்மையாலுமே அற்புதமான வேலை தான் செஞ்சிருக்க. அவனுக்கு செத்தாலும் திரும்ப வர மாதிரி இருந்தாலும் இப்போதைக்கு அவனுக்கு கோர்ட் யார்ட்ல டிராப்ல மாட்ட மாதிரி இருக்கானுங்க. இது நமக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும்பா. பிராங்கி மேல வந்தவன் அடியே நீ பண்ண வேலை என்ன தெரியுமாடி, எதுக்காக எப்படி ஹாரிபிளான திங்ஸ் எல்லாம் பண்ற, ஒழுக்க மரியாதையா மன்னிப்பு கேளுன்பா. ராபின் அவனுக்கு இன்னும் கீழே தான் இருக்கானுங்க, கிளம்பணும்பா. பிராங்கி காது கேட்காத மாதிரி நடிக்காத, என்ன செதற விட பார்த்தையில கம்மன் என்ன தூக்கினாவது விடுன்பா. ராபின் திடீர்னு ஷாக்காவா. பார்த்தா கீழே விழுந்த ஜாம்பிஸ் எல்லாம் எந்திரிக்குங்க. பிராங்கி அவனுக்கு எந்திரிக்காத பார்த்துட்டு அவனுக்கு டஃப் தான்பா. அந்த ஸ்பைடர் மங்கில எந்திரிச்சது நான் ஸ்பைடருங்கிறது உங்களுக்கே தெரியும்ல, 2 நிமிஷம் டைம் கொடுங்கடா மேல வரன்பா. ராபின் அதையே சென்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். பிராங்கி அதை நோட் பண்ணுவான். பார்த்தா ப்ரூக் தான் கீழே வருவான். பிராங்கி ஏதோ ஒன்னு கீழே விழுகிற மாதிரி வருதேன்பா. ப்ரூக் கீழே விழ வரவன் இன்னைக்கு என்னோட எலும்புகள் செதற போதுன்பா. ப்ரூக் நேரா வந்து கிரவுண்ட்ல விழுவான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ட்விஸ்டடா பட்டுச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் கடைசியா அப்பியரிங் ஃப்ரம் த ஸ்கை தட் மேன் இஸ் த ஹம்மிங் ஸ்வாட்ஸ்மேன்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.